அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த சேலஞ்சில் தோற்க போகிறேன், எல்லா கூட நான் ரேங்க் மேட்ச் போகிறோம். பேர் வந்து பாரிங்கிறத இந்த சிஜேசிஜேசிஜி அந்த பேரை எப்பயாச்சும் மாற்றணும். என்ன ப்ரோ கேமிங் டோனு நம்ம பக்கத்தில் இருந்தாலும் குழம்புங்களா ப்ரோ எடுத்துப்பான். நான் எடுப்பேன்னா அதாவது அந்த வாக்கு மன்றம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனால் ஆனால் கேமிங் ப்ரோ வந்து ஓட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கே ப்ரோ இருக்க நீ இங்கே இருக்கியா? டாப் பார்க்குறதுனால இருக்கீங்க. போயிட்டு வந்துடுவாங்க. டைம் வேறு சப்போர்ட் வாடா பக்கத்தில் இருக்காங்க. மொத்தமாக எப்படி செஞ்சுட்டாங்க ப்ரோ? மொத்த டீமும் வந்தாங்க, 5 பேருமே வந்தாங்க.
தடுக்கிறதுக்கு தான் மொத்தத்தையும் வந்து ஒன்றை மட்டும்லாம் பயந்துலாம் ஒன்றும் காப்பாற்றி யாரும் வரணும்னு தான் நினைக்கிறேன். எவனாச்சும் தப்பிச்சு போவான் பாரு. வெளியே போடுறா லிட்ரலி ஓடிட்டு இருக்கான் ப்ரோ. என்ன பண்ண ப்ரோ நீங்க ஓட்டிய ஓட்டிக்கிட்டு ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நீ போவ. இங்க என்னன்னா நான் முக்கிய ஓரம் பண்ண ப்ரோ. இங்க பாரு நான் ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணேன். எல்லாத்துக்கும் நான் மறுபடியும் என்னோட காம்பவுண்ட் மோட் காட்டுறேன். காம்பவுண்ட் என்னன்னு தெரியலன்னா ரஷ்லா இது பேரு. ட்ராகன் ரெசிட் வந்து அடுத்த செகண்டே நீங்கள் ட்ராகன் ட்ராகன் ரெசிட் இந்த மாதிரி போவீங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ராகன் பார்த்துலே போகணும். நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு கோல் போட்டு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஓகே லேட்டு இதுக்குனால நீ ஏதோ நான் பார்த்துக்கிறேன். நீ ஓசிக்கு பாரு. இப்போ கூட பாரு. எனக்கு இன்னும் வராது. ஓசிக்கலாம் எடுத்துருக்கு செஞ்சு ப்ரோ. நல்லாதான் ட்ரை பண்ணிட்டானோ இப்போ நான் போகிறேன் ப்ரோ. இன்னும் 21 நிமிஷம் தான் இருக்குது. 4 இல்லை செகண்ட் நீ தானே நீ வந்தா ஓசிக்கில் இருக்குங்க. வண்டியில நீங்க தெரியும் அங்கே ஸ்க்ரீன்லேயே காட்டுது. போடா அதுக்கப்புறம் யூனிட்ல போட்டு சக்கரை என்ன மாதிரி வந்து நான் பார்த்ததில்ல ப்ரோ.
செகண்டில் தப்பிச்சுட்டு இருக்கோம். இப்போல்லாம் நீ வந்துடாத. இப்போ இடம் வந்தாலும் நான் கூட அடிச்சுட்டு ஓசிக்கல் தெரியல. அதான் ஓசிக்கல் கிங்னு தெரியுது. இதான் அடுத்தது இதோ இங்க ஓசிக்கல் எடுத்தாங்கல்ல. ஏய் கெங்கார் இங்க வாடா. கெங்கார் வாடா. எங்கடா போனோம்? கேவலமா பண்ற. அடுத்தது எடுத்தாங்க. எனக்கு தெரியும் நீ வந்து லாஸ்ட் ஒரு ஹெச்பியில் இருக்கும்போது நீ வந்து அடிக்க கரெக்டா ப்ரோ? சொல்லிட்டாங்களா கரெக்ட் தெரியுமே. அதான் தெரியுமே. காட்டி வர நல்லா இதுல யார் வச்சுன்னு பார்ப்போம். ரெண்டு பேர் பேசுங்க. யோசிக்கல அந்த 17 ஓசிக்கல கிரெயின் வேணும். இப்போ வாங்கிப்போ கிரெயினா இப்போ பார்த்துக்கலாம். உங்களுக்கு எடுக்கிறேன். ஓசிக்கல் எடுக்கிறேன். ஓகேவா? சிரிக்காத ப்ரோ. தெரியுமே எதா இருந்தாலும் யோசிக்கல சிந்தனை. இப்போ மட்டும் நீங்க பேசுற மாதிரி இருந்துச்சு. நீங்க பேசுறதுல என்ன கேட்கணும்? அவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிக்கல. யோசிக்கல. இந்த மேட்சோட உனக்கு யூனிட் லைசன்ஸ் வர மாதிரி நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். கேட்காது ப்ரோ நீங்க சொல்றல. ஏன்னா காட்ட வைக்க மாட்டேன். கையில் செஞ்சு உனக்கு கேட்டுக்கிறேன். டாப் பாட்டில் மட்டும் நீ என்ன பண்ண சூப்பரான பிளான் இருக்கு. நான் வந்து அடிக்கிறேன். நீ வந்து மேல வந்து கோல் போஸ்ட காலி பண்ணிக்கலாம். கரெக்டா என்ன ஓசிக்கல் தானே எடுக்க போற? அதுக்கு இவ்வளோ பெரிய இது நான் பய பூச்சிதான். காட் சாம்பு தான் ஒரு காட் சாம்பு எனக்கு. நான் காட் சாம்பு பண்ணுவேன். இல்லை நீ சின்ராஸை பார்த்துக்கோ. சரி நீ சின்ராஸ் பார்த்துக்கோ. பாக்கி 4 பேரை நான் பார்த்துக்கேன். மொத்தத்தையுமே எடுத்து போய் சோலோ போட்டு முட்டி தூக்கிடுவேன்.
அது இதே இல்லை வேற ஒருத்தன் வந்து எடுத்தாண்டா நான் ஒன்று சொன்ன ப்ரோ இவனை சொன்னேன் என் பக்கத்துல ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு வந்துட்டான் பாரு எனக்கு கபாய்க்கு இதுல உனக்கு அதுக்குள்ளே ஓடி போறீங்க அதுக்குள்ளே ஓடி என்ன வராங்க ப்ரோ 3 பேர் வராங்க இந்த மாதிரி ஓசி சீக்கிரட்டா என் ஃபோனை பண்ணுறதுனால ஓகே எவனை ஓட்டிக்கல அதான் அந்த ப்ளஸ்ன்றதான் ஓட்டிக்கல அதோட சொந்தமாக கேட்க முடியும் எடுத்தாங்க ஓகே ஓசிக்குள்ளே எடுத்துட்டு இருந்தால் லெவல்லாம் ஏற மாட்டேன் எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு அவ்வளோக்கு அவ்வளோ லெவல் ஏறிக்கிட்டே இருக்கணும் ஆப்ஷன் வந்தாங்க ஓசிக்கு வந்துட்டியா நான் சந்தோஷமா இருந்துடக்கூடாது ஒரு 2 நிமிஷம் இருந்துடக்கூடாது நான் பார்த்தேனே ப்ரோ தயவு செஞ்சு ப்ரோ என் பின்னாடி வராது ப்ரோ இதுக்கும் ஓசிக்கு நீ அடி ப்ரோ உன்னை மட்டும் என்னால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கு உன்னை மட்டும்தான் ப்ரோ அடிக்கணும் அவனை ஓசிக்கு அதான் இந்த ஒரு வாட்டி தான் ப்ரோ நீ ஓசிக்கு ஆமாம் மனசில் வந்து ஐயோ ப்ரோ தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணாது ப்ரோ செஞ்சு கேட்டுக்கிறேன் ப்ரோ அது மட்டும் வேணாம் ப்ரோ அப்பாடா நான் தான் ப்ரோ பண்ணேன் கவலைப்படாதீங்க ப்ரோ இங்கே நம்ம டீம்மேட்ஸு செத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ நீ என்ன ப்ரோ அசால்ட்டாக இருக்கும் எவனே ப்ரோ இவன் எனக்கு ப்ரோ நான் ஸ்டார்டிங்காக சொல்கிறேன் ப்ரோ கோல் போடுற பார்த்துக்கோ நான் வந்து அவங்கள போய் பேஸில் போய் பார்த்தேன் இதில் வந்துடாது எவனாச்சும் இதாக என்னன்னு இன்வென்சிபிள் அப்புறம் என்னாலும் எத்தனை வாட்டி வேணாலும் ஒன்றே கொள்ளலாம் இந்த இதுவே கொள்ளலாம் ப்ரோ ஜஸ்ட் ப்ரோ ஒரு 3 ப்ரோ ஏன் ப்ரோ வந்தாங்க என்னை ஓட்டிக்கிட்டு தான் எடுக்க வருது நீ அதான் தெரியும்
நேற்று இது பண்ணிட்டு இருக்கா இது எவ்வளோ அது கரெக்டாக போட்டான் ப்ரோ எனக்கு இதை நல்லா நான் செத்துட்டேன் ப்ரோ கரெக்டாக போட்டான் ப்ரோ யூனிட் மூணு அப்போ என்னை அடிச்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே கரெக்டாக போட்டான் ப்ரோ நான் சாப்பிட இருக்க அவன் அடிச்சுட்டு அந்த மீன் போஸ்டர் முடிச்சுட்டேன் இனிமேல் தலைவனால எங்கேயும் உடவே வச்சுட்டாங்க அவன் மட்டும் என்கிட்ட 10 வாட்டி நல்லா சேர்த்துப்பான் ப்ரோ என்ன ஓட்டிக்கிட்டேன் அதான் தெரியுது மிகப்பெரிய ஓட்டிக்கிட்டா நீ தான் ப்ரோ அந்த மாதிரி யாரும் போட முடியாது ஓ ப்ரோ 50 பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் ப்ரோ மொத்தத்தையும் நான் முடிச்சிருக்கேன் ப்ரோ அடிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் செத்து ப்ரோப்பு உங்களெல்லாம் நான் கவர் பண்ண மாட்டேன் சாவு அப்புறம் சிலுவையா செத்துட்டாங்க பாய் பாய் எப்படி ப்ரோ சாவு எப்படி எனக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கேன் செல்லி போட்டுருக்கீங்க அப்போ கீழே உள்ள பாயிண்ட்லாம் ப்ரோ அங்கே நம்ம கோல் போஸ்ட் கிட்ட ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கா நீனாலும் கோல் போஸ்ட்டை பார்த்துதான் சொன்னேன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஓசிக்கில் இருக்காங்க மேக்ஸ் லெவலில் இருக்கும் கொஞ்சம் ப்ரோ காட் ஜம்பை நான் தான் ப்ரோ அடிப்பேன்
ஆனால் ஒன்றா மாதிரி எவனும் ஓசிக்கில் எடுக்க முடியாது ப்ரோ. அப்படி எடுக்கிற ப்ரோ நீ. பாரு பாரு 26 கில்லு 26 கில்லு. ஒன்றை மாதிரி ஓசிக்கில்லாம் ஒன்று நான் எடுத்ததில்ல. நல்லா இருக்கு ப்ரோ இந்த சிக்ஸு. கரெக்டாக 800ல் இருக்கும். இன்னொரு கடைசியாக ஒரு மேட்சை போடுவோம்னா இப்போ ரேங்கர் மேட்ச் போக முடியாதான்னு வரும். நான் கேப்டன் காட்டிலே போகலாம். தந்துருக்காங்க. என்ன எடுக்க போகிறேன் ஐகானிக்கான ஓடிடி பிளான் போட்டு பாரு. நீ வந்து என்ன பண்ற, அடிக்கிறியா இல்லாட்டி என்ன பண்ண போற? அப்படின்னா நீ டாப் பார்ட்டில் போய் அடிச்சுக்க. சப்போஸ் நீ கோல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டம் பார்த்துக்கலாம். ஆனால் கில் பண்ணாங்க. நான் உனக்கு பாயிண்ட் சொல்றேன். எக்ஸ்ட்ரா ஒய்யா கேமிங் ஜோன் எப்படியாச்சும் என் பேரை மாற்றி வச்சுன்னு பாருங்க. அது தெரியாம ஒரு அவசரத்துல நான் ட்ரை போட்டேன். கேமிங் எத்தாண்டா பிராஜி ப்ரோ. அந்த ஓசிக்கில் எங்க ஓசியில் காற்று வாங்குறீங்கன்னு அவங்க கொஞ்சம் இதுங்களா இருப்பாங்க. பாரு என்ன பண்ணுறீங்க? ரெண்டு பேர்த்தையும் நான் ஃபோலோவே பண்ணிடுவேன். ப்ரோ கேம் இது நெக்ஸ்ட்டு கோலா பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லுங்க. சொல்றாரு
இங்கே ஒருத்தன் இருக்காப்ல, இவர் பேர் என்ன, சாயன். ஹாய். 2 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. எப்படி ப்ரோ பாதியாட்ட நான் போறது எடுத்துருந்தோம். அழகான ஓசிக்கலாம் எடுத்துக்கிட்டு இருக்க பாரு. நீ நான் தோத்தாலே ஓட்டிக்கிறேன். ஆனால் இவரை மட்டும் இனிமேல் ப்ரோ நான் தோற்றுக்க முடியும். தயவு செஞ்சு ஓட்டிக்கிட்டு மட்டும் எடுத்தேன் ப்ரோ. அது மட்டும் ப்ரோ நீ செத்து போட்டு நான் விட்டுருவோம் ப்ரோ. நான் எங்கள் பாதி பேர் அடிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நீ காசு கொடுத்துட்டு இருக்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்படி இந்த மாதிரி ஓட்டிட்டு ஐயோ அடுத்தது இங்கே வந்துடு. எனக்கு நான் உன்னோட விளையாடவே மாட்டேன். அடுத்த ஓட்டிட்டு தான் நீங்க ப்ரோ ஜெயிச்சேன். நீ தான் ப்ரோ ஜெயிச்சேன். தயவு செஞ்சு ஓசிக்கு மட்டும் இருக்காது. செஞ்சு கேட்டுக்கொண்டு ப்ரோ வயிற்று எடுக்கலாம் ப்ரோ. இங்கே நான் எனக்கு வயிறு பத்துது கொளுத்துது. நீ பண்ணுறதுலாம் பார்த்தா அப்படி கொளுத்துது ப்ரோ எனக்கு. நான் தோத்துட்டேன் ப்ரோ.
நான் தோற்றுட்டேன். சைடு சொல்லி அதான் நான் தோற்றுனேன். விட்டுருவேன். இதான் ப்ரோ எனக்கு கிடைக்க சான்ஸ். எப்படி ப்ரோ நீலாம் ரீச் பண்ண ஆகுற கேட்குறா என் வயிறு எரியுது. அடுத்த போயிட்டு கேப் ரோஸ்னால ஓட்டிங்க எடுக்க போகிறேன். தெரியும் நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ கூட எடுக்கிறான் அவங்க எடுக்க விட்டாது. பேசலாம் பார்த்தா அப்படிதான் ஓட்டி நான் மாதிரி ஒரு ஓட்டியை நான் பார்த்ததே இல்லை. நான் கோலே போட முடியல. நான் 20 கில்லு எடுத்துருக்கணும். ஆனால் 6 தான் நான் எடுத்திருப்பேன். ஆனால் 20 கில்லு நான் எடுத்துருக்கணும். கில்லு மட்டும் பார்க்க கூடாது ப்ரோ, பாயிண்ட்ஸை பார்க்கணும். உன்ன மாதிரி ஓசி கில்லு மட்டும் எடுத்துட்டு இருந்தாலும் போதாது. இந்த சின்ன பொடி பசங்களெல்லாம் அடிச்சுட்டு வந்தவனால நீ இதை பாரு. அப்படின்னாலும் 5 கில் தான் டிஃப்ரெண்ட். எப்படின்னா அப்படிதான் நான் தான். எப்படி ஓசிக்கெல்லாம் எடுத்தியா? ஆனால் ஒன்றை மாதிரி ஓசிக்கல எப்போனே நான் பார்த்தது இல்லை ப்ரோ. இந்த இதோட முடிச்சுக்கோங்க. உனக்கு யூனிட் லைசன்ஸ் 5 இருக்கான்னு பாரு. இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கடைசியாக ஒரு ரேங்க் மேட்ச் மட்டும் போட்டுட்டு போயிடலாம். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் வரல ப்ரோ. எப்படி ப்ரோ அதான் ப்ரோ எனக்கும் தரல. அப்பாடா நான் ரொம்ப மோசிக்கல எடுத்த ப்ரோ. இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இதே ஸ்க்ரீன்லேயே முடியட்டும். நான் ஒன்றை மாதிரி ஓசிக்கல யாரும் எடுக்க முடியாது. சரி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. படம் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக யாரும் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கேமிங் ஜோன் மாதிரி மட்டும் யாரும் விளையாண்டுறாதீங்க. உங்கள் டீம்மேட்ஸ்லாம் மனசில் அவ்வளோ வன்முறையை வளர்த்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் போனாலே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 வாட்டி ஆல்ரெடி இருந்தாலும் சொல்லுவோம். சரி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் பாய்.